ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு காலையில் 10:30 மணிக்கு நம்ம யூடியூப் சேனலில் ஒரு லாங் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அந்த வீடியோவை எல்லா லேடிஸ்க்காகவும் நான் டெடிகேட் பண்ணுறேன். ஓரளவுக்கு 40 வயசு ஆனதுக்கப்புறம் மெனோபாஸை பற்றி, யூட்ரஸ் ரிமூவலை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எல்லாம் தெரிஞ்சு வச்சுருப்போம். நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறதெல்லாம் ஒரே ஒரு சின்ன பகுதி தான். ஆனால் நமக்கு தெரியாமல் இந்த ரெண்டையும் சுற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை பற்றி தான் அந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். மெனோபாஸ் டைமில் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் வரும், நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அதையெல்லாம் எப்படியோ சமாளிச்சிருவேண்டா அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு நாளையும் ஓட்டிட்டு இருப்போம். அப்புறம் கொஞ்சம் நம்மளை சுற்றி கொஞ்சம் அட்வைஸ் எல்லாம் பண்ணுவாங்க, யூட்ரஸ் ரிமூவலுக்கு போயிடலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் மெனோபாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமோ இல்லை யூட்ரஸ் ரிமூவலுக்கு அப்புறமோ தான் ரியல் சீனே ஆரம்பிக்குது. நானும் உங்க மாதிரி தான், ஓரளவுக்கு தான் எனக்கும் அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரியும். ஓகே, அது வர்ற அன்னைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டேன். ஆனால் இப்போ அம்மா கூட ஹாஸ்பிட்டல் போகும்போது தான் இத்தனை விஷயங்கள் இதை தாண்டி இதுக்கு பின்னாடி இருக்கா அப்படிங்கிறதே எனக்கு தெரிஞ்சது. இப்போ லைஃப்ல நமக்கு இருக்கிறதெல்லாம் ஒரு பெயினோ பிரச்சனையோ எல்லாம் கிடையாது. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சில பெயின்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு நம்ம எப்படி தயார்படுத்திக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு டாக்டர் ஒரு சப்ஜெக்ட் எக்ஸ்பிளைன் பண்றது வேற, அதுவே ஒரு பேஷண்ட் கூட இருந்து பேஷண்டோட அட்டெண்டரா சில விஷயங்களை எல்லாம் தெரிஞ்சுட்டு ஒரு டாக்டருங்கிறது 9 டாக்டர் கிட்ட சஜஷன்ஸ் கேட்டுட்டு ஃபைனலா கிடைச்ச டீட்டெயில்ஸை நானே வச்சுட்டா எனக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். அது அட்லீஸ்ட் ஒரு வீடியோவை போட்டா என் மாதிரி என்னோட சக தோழிகள் உங்க எல்லாத்துக்குமே யூஸ் ஆகுங்கிறதுனால தான் ஒரு வீடியோவை எடிட் பண்ணியிருக்கேன். வீடியோவை நீங்க மட்டும் பார்க்கணுங்கிறது இல்லை, உங்களை சுத்தி இருக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி லேடிஸ் யார் இருந்தாலும் அதை ஷேர் பண்ணிருங்க. அட்லீஸ்ட் கொஞ்சம் அவேர்னஸோட இருந்துட்டோம் அப்படின்னா சில விஷயங்கள் வர்றதுக்கு முன்னாடி நம்மளை கொஞ்சம் பாதுகாப்பா வச்சுக்கலாம். இதுக்கு முன்னாடி இந்த வெண்ணெய் எடுக்கிற வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் ஊருக்கு போனப்ப. அப்ப நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, மிக்சியில போட்டதுக்கு அப்புறம் ஆக்சுவலா நுரையா வருது, அதுக்கப்புறம் வெண்ணெயே வரல அப்படின்னு சொல்லிட்டு. இன்கேஸ் அப்படி மிக்சியில போட்டதுக்கு அப்புறம் நுரையா மட்டும் இருந்துச்சு அப்படின்னா மிக்சியில இருந்து அதை ஒரு பாத்திரத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு முடிஞ்ச அளவுக்கு சிங்க் கிட்ட வச்சு அதை ஒரு 2-3 தடவை ஆத்திட்டே இருந்தீங்க அப்படின்னா, காஃபி ஆர் டீ ஆத்துற மாதிரி கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல அதுல இருந்து அப்படியே வெண்ணெய் பிரிஞ்சு வரும். மிக்சியில திரும்ப திரும்ப போட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு சமயம் அது உருக ஆரம்பிச்சிடும். அதுலயே முடிஞ்ச அளவுக்கு வெண்ணெய் எடுக்கும் போது சேர்க்கிற தண்ணி ஐஸ் வாட்டரா இருக்கட்டும், இல்லைன்னா ஐஸ் கியூப்ஸை கூட டைரக்டா சேர்த்துட்டோம்னா இன்னுமே சூப்பரா வெண்ணெய் அப்படியே கட்டி கட்டியா வரும். அப்புறம் இன்னொரு டிப், இந்த வெண்ணெய் எடுக்கிற வேலையெல்லாம் காலையில ஒரு 8 மணிக்கு முன்னாடியே செஞ்சிடணும். காலையில அப்படி 8 மணிக்குள்ள செஞ்சா மட்டும்தான் வெண்ணெய் பெர்ஃபெக்டா நம்ம கையில சிக்கும். லேட் ஆயிடுச்சு அப்படின்னா வெண்ணெய் உருக ஆரம்பிச்சிரும் கையிலேயே அப்படின்னு அம்மா சொல்லுவாங்க. நானுமே டே டைம்ல ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனா அம்மா சொல்றது கரெக்ட் தானோங்கிற அளவுக்கு அன்னைக்கெல்லாம் கொஞ்சம் ஃபெயில் ஆயிருக்கு, கொஞ்சம் லேட்டா செய்யற அன்னைக்கு எனக்கு.